கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா, நம்ம சொல்றோம் நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். நம்ம நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பா உண்டு. நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை முறையும், நம்ம ஒரு பிரேயர் பண்ற விதமும் பார்க்கும்போது, நம்ம எப்பொழுதுமே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்றோம்னு நீங்க இப்ப கேட்கிறீங்களா? ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எப்பொழுதுமே நம்ம இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மட்டுமே நம்ம ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இருக்க இடம், போகறக்கு ஒரு வாகனம், அதே மாரி பிள்ளைகளோட ஆசீர்வாதம், நம்ம வேலைகள் இதை குறித்தே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதை குறித்தே நம்ம கேட்டுக்கொண்டவர்களா இருந்தோம்னா, நம்ம கண்டிப்பா நம்ம பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் தாங்க. அப்ப இதெல்லாம் தேவையில்லையா? நம்ம தேவனிடத்துல கேட்கக்கூடாதான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்கலாங்க. ஆனா இதற்கு நம்ம முன்னுரிமை குடுக்குறோமா? எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தின் தேவைகளுக்கு முன்னுரிமை குடுத்துட்டு, அதற்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும், தேவனைப் போல நம்ம மாறணும், அந்த தாகம் நம்ம இடத்துல இருக்கா? ஏன்னா, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம பேச்சுக்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்தின் தேவைக்கு பின்னாடியே போயிரும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம டைம கொடுக்காமயே போயிர்றோம். ஏன்னா, பழைய ஏற்பாட்டிலயும் அப்படிதானே. இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள மட்டும் தான் கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு சாப்பாடு குடுங்க, எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு உண்ண மாம்சம் கொடுங்க, இல்லன்னா நான் எகிப்திலேயே இருந்திருப்பேனே, எனக்கு எகிப்தில நல்ல சாப்பாடு கிடைச்சது. எப்படின்னா, இந்த உலகத்தின் தேவை, அந்த மாம்சத்தின் தேவையை குறித்தே கேட்டுக் கொண்டிருந்தாங்க. இல்லையா? கடவுளுக்கு தெரியாதாங்க. மக்கள நான் கூட்டிட்டு போறேன், அவங்களுக்கு தண்ணி வேணும், அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கடவுளுக்கு நன்றா தெரியும். ஏன்னா நம்ம கேட்கறக்கு முன்னாடியே பரமபிதாவுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி. நம்ம அது எப்ப பார்த்தாலும் அதையே கேட்கும்போது, நம்ம தேவனை விட்டு வழி விலகுறவர்களாய் போயிரும். நம்ம முறுமுறுக்கிறவர்களாய் மாறிருவோம். ஏன்னா, அந்த மன்னாங்கிறது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இல்ல? அதே மாரி மாம்சம் இத்தனை பேர்த்துக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி அவங்க டவுட் பட்டது உண்டு. அதே மாரி தண்ணி இவ்ளோ மக்கள் கிட்டத்தட்ட 20,00,000 மக்களுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும்னு சொல்லி டவுட் பட்டதுண்டு. ஆனாலும் எல்லாத்தையும் அழகா கடவுள் குடுத்துட்டாருங்க இல்லைங்களா? அதேதான். நம்மளும் இந்த காலத்தில நம்ம அதையே கேட்க தேவையில்ல. ஏன்னா நம்ம பரமபிதா அதெல்லாம் நமக்கு குடுப்பாருங்க. அதை விட்டுட்டு நம்ம தேவனைப் போல ஒவ்வொரு நாளும் மாறணும். புதிய ஏற்பாட்டில நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, நாம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நம்ம தரித்துக் கொண்டவர்களா இருக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில மக்கள் அவங்களுக்கு சாப்பாடு தான் கேட்டாங்க. ஆனா கடவுள் அவங்களுக்கு வஸ்திரத்த கூட பழசாக போகவில்ல. அவங்க கால் கூட வீங்கல. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். உபாகமம் 8:4 இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷமா கடவுள் கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க வஸ்திரம் பழசே ஆகலங்க. அதே மாரி அவங்க கால் வீங்கவும் இல்ல. அதாவது இஸ்ரவேல் மக்கள் இதெல்லாம் கேட்கவே இல்ல. ஆனாலும் தேவன் கொடுத்தார்.